சார் வணக்கம் சார். சார் எடப்பாடி பழனிசாமி நேற்று செய்தியாளர்களை சந்திக்கிறார். சசிகலா ஜானகி ராமச்சந்திரன் மாதிரி விட்டு கொடுத்துட்டு போயிடணும், அமைதியா இருந்துக்கணும், அப்பதான் கட்சி நல்லா இருக்கும் அப்படின்றார். எப்படி பாக்குறீங்க? சரண்டர் ஆகிட்டார். நீங்கள் இருக்கிறவங்களும் நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்களாக போயிட்டீங்கன்னா ஏதோ இந்த பதவி வச்சுட்டு ஏதோ குழப்பம் நடத்திக்கிட்டு இருப்பேன், நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எப்படியும் ஓரம் கட்டி என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, அதனால் ஜானகி மாதிரி நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் குழப்பம் நடத்திக்குவேங்கிறது வேண்டுகோள் விடுக்கிறார். சசிகலா கன்சிடர் பண்ணலாம். 1000 நாள் உங்களால் கண்டுபிடிக்கப்பட்டவர். அதுக்கு முன்னாடி ஒரு யாருக்குமே தெரியாது, அப்படி ஒரு ஆள் இருக்கிறது யாருக்கும் தெரியும். உங்கள் காலில் விழுந்த போது தான் இப்படி ஒரு ஆள் இருக்காருங்கிறது நமக்கு தெரியும். உங்களால் கண்டுபிடிக்க விட்டார். அவருக்கு ஒரு கேரண்டி கொடுங்களேன், உனக்கு ஒரு நல்ல பதவி கொடுக்குறப்பா, உனக்கு மாசம்பளம் கிடைக்கும், கார் கிடைக்கும், செக்யூரிட்டி எல்லாம் இருக்குப்பா, ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு கொடுக்குறேன்னு சசிகலா சொன்னால் பழனிசாமி ஏற்றுக்கு போகிறார். என்ன கஷ்டம் செய்யலாம். சசிகலாவுக்கு அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அவருக்கு ஒரு நல்ல போஸ்ட் கொடுக்குறதா சொன்னால் ஒரு பழனிசாமி ஓகே சொல்லுவார். அவ்வளோதான். அவருக்கு வேண்டியது அந்த அரசாங்க பதவி, காரு, பங்களா, அந்த செக்யூரிட்டி, அது 3 கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அவர் பழனிசாமிக்கு அதுக்கப்புறம் ஒரு எந்த தேவையில்லை. அப்புறம் அமலாக்கத்துறையிலேருந்து ரைடு வராமல் பார்த்துக்கணும். இந்த கேரண்டி கொடுத்தீங்கன்னாக்கா பழனிசாமி எதுக்கு வேணாலும் ஓகே சொல்கிறார். அதை சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது. அவர் டைரெக்டாகவே சொல்லிட்டாருங்க, நீ வந்தீங்கன்னா நான் காலி ஆகிடுவேன், அதனால் நீ ஒதுக்கிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், எனக்கு கௌரவமாக இருக்கும் அப்படிங்கிறார். சசிகலாவுக்கு செல்வாக்கே இல்லை அப்படின்னு அதிமுக மூத்த தலைவர்களும் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கிறப்ப சசிகலாவுக்கு இப்படி ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறது எப்படி பாக்குறது? நீங்க சொல்றீங்க இல்லைன்னு, இல்ல அதிமுக மூத்த தலைவர் இருக்கவங்களுக்கு தெரியுது. உங்ககிட்ட பேசும்போது பேசுறாங்க, அந்த மாதிரி யார் இருக்கா அப்படின்றாங்க. அப்புறம் என்னத்துக்கு நடுக்கிறான்? உண்மையாக சசிகலாவை பார்த்து பயப்படுறாங்களா? இல்லைன்னாக்கா இந்த வேண்டுகோளை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஜானகி மாதிரி அப்படின்னு ஏன் சொல்றாரு? ஜானகின்னும் போது என்ன ஆகுதுன்னாக்கா எம்ஜிஆருடைய மனைவியாக இருந்தவங்க ஜானகி. அந்த அளவுக்கு நீங்கள் கட்சியில் நெருக்கமாக இருந்தவங்கிறாரு. ஜெயலலிதா அவனுடைய உறவு எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு என்ன உறவுன்னு யாருக்குமே தெரியாது. எப்படியோ உள்ளே வந்தாங்கங்கிறது வேறு விஷயம். அதிகாரப்பூர்வமான மனைவியாக இருந்தது ஜானகி தான். ஆக அது மாதிரி பார்க்கும்போது அதிகாரப்பூர்வமான தலைவியாக இருந்தது சசிகலா தான். நீங்கள் ஜானகி அது அதிகாரப்பூர்வமான தலைவியாக இருந்து கூட ஜானகி ஒதுக்கிக்கிட்டு ஜெயலலிதா விட்டு கொடுத்தாங்க, அது மாதிரி எனக்கு விட்டு கொடுத்தாங்கிறாரு. அவர் க்ளீனாக அக்செப்ட் பண்ணுறாரு. சசிகலா அதிகாரப்பூர்வமான தலைவி அவங்க தான், நீ விட்டு கொடுத்தா நான் கண்டினியூ பண்ணுவேன், ஜெயலலிதா கண்டினியூ பண்ணுற மாதிரி பண்ணுவேங்கிறாரு. வெளியில் அவங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குதுன்னு பேசுறதுலாம் உங்ககிட்ட உங்க மாதிரி ஊடகக்காரர்களும் பூ சுற்றுறாங்க. சசிகலாவுக்கு உண்மையாக செல்வாக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இது உழவுக்கு பிறகு நீங்கள் நம்பலைன்னாக்கா உங்கள் மாதிரி 10 பேர் இருப்பாங்கல்ல. இல்லை, அவங்க நிரூபிக்கல அப்படின்றாங்க. என்ன நிரூபிக்கிறதுன்னா என்னது? ஒரே ஒரு நிரூபணம் போதாதா? சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக உறுப்பினர்கள் அத்தனை பேர் ஏகமனதாக சசிகலாவை சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி தேர்ந்தெடுத்துட்டாங்க. அந்த கவர்னர் வித்யாசாகர் தலைமுறைவா ஏவான்னா அந்த ஆள் சசிகலாவுக்கு சக்தி இல்லைன்னா பதவி பிரகடனம் பண்ணிட்டு வச்சு போயிருப்பாங்கல்ல, ஏன் பயந்து ஓடனா? பதவிக்கு வந்துட்டாங்கன்னாக்கா பாஜகவால் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி சக்தி வாய்ந்த பெண் ஒழிச்சு கட்டிவிட்டு தெரிஞ்ச நடிக்க ஓடனா, அதை விட உங்களுக்கு என்ன இது வேணும்? சென்னைக்கு வராமல் ஓடினார் இல்லைங்க அந்த ஆள். மோடியை நடுங்கினார்ல, நடிக்க விட்டாங்க அந்த ஆள். சசிகலாவை தான் நம்ம காலி ஆகிடுவோம் தமிழ்நாட்டில். அதனால தானே அமித்ஷாவும் மோடியும் சொல்லி பதவி பிரகடனம் பண்ணாதேன்னு சொல்லி சசிகலா நடுங்க வச்சா இல்லை அந்த அம்மா. மோடியும் நடுக்க வச்சு அமித்ஷாவும் நடுக்க வச்சதுனால தானே அமித்ஷா அதை வித்யாசாகர் ஓடினார், பயத்தில் தானே ஓடினார். அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தேவை? இதுக்கு மேலே ஏதாவது ஆதாரம் வேணுமா? நடுக்குனாங்கிறதுக்கு மோடி நடுக்கிற மாதிரி ஃபோட்டோ ஏதாவது இருக்கா சார்னு கேட்பீங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி கேட்டாலும் கேட்பீங்க. இதை விட என்ன ஆதாரம் வேணும்? அதுக்கப்புறம் இது ஒரு அது இருக்குது, நீ விட்டு கொடுத்தீங்கன்னா நான் பொழப்பிட பார்த்துக்கேன், நாலு எதாவது சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாரு. இதுக்கு மேலே என்ன இருக்குது? சசிகலா நான் 90% இணைப்பு பணிகளை முடிச்சுட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்றாங்க. அது உண்மைங்களா? ஏன் உங்ககிட்ட சொல்லுங்கிற அவசியம் இல்லையே. நீங்கள் ஒரு பக்கம் பார்வையிலே போயிட்டுருக்கீங்க. சசிகலா கவலைப்படுத்துறது, திமுக கவலைப்படுத்துறது, அங்கிட்ட நீங்கள் போயிட்டுருக்கீங்க. உங்களை அவங்க சட்டை பண்ணாமல் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். மீடியாக்கள் அவங்க சட்டை பண்ணலன்னு அர்த்தம். நீங்கள் விரும்புகிறீங்களா சசிகலா வரணும்னு? நிச்சயமாக வரும். எதனால? மற்ற யாருக்கும் தகுதி இல்லையா? தகுதி இருக்கவங்களுக்கு என்ன கூட போடலாம். சசிகலாவுக்கு தகுதி இல்லைன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் ஏன் விரும்பலை? இல்லை, எடப்பாடி பழனிசாமிலாம் பதவியில் இருந்திருக்காரு,
முன்னாடி இருந்திருக்காரு, பிறந்த உடனே பதவிக்கு விட்டாரு, அமைச்சரா இருந்திருக்காரு, பிறந்த உடனே பதவிக்கு விட்டாரு. அவர் ஏத்துக்கிறாங்க எல்லாரும், யார் கட்சி அவர் கட்டுப்பாட்டுல ஏத்துக்கிட்டு தான் பார்த்தோமே. 12 தடவை தோத்துருக்காரு, 12 தடவை தோத்துரு. இன்னும் எத்தனை தடவை தோக்கடிச்சா நீங்கள் வந்து அவருக்கு மக்கள் ஆதரவு இல்லை எப்போ சொல்ல போகிறீங்க? எப்போ சொல்ல போகிறீங்க? 8 இடத்துல டெபாசிட் போயிருக்கு. நேற்று முளைச்ச சீமான் கட்சியை விட 8 இடத்துல கீழே இருக்குது. இதுக்கும் கீழே கொண்டு போகணுன்னு ஆசைப்படுறீங்களா? இப்போ விட்டிங்கன்னா பண்ணிவிடுவார். உங்கள் ஆசை பிரகாரம் நீங்களாம் ஏற்றி விட்டிங்கன்னா அவர்கிட்ட கண்டினியூ பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் கூட கீழே கொண்டு போயிடுவார். இந்த கட்சி அவர் கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்றாங்க. கட்சிங்கிறது யாரை சொல்கிறீங்க? மாவட்ட செயலாளர்கள், சரி, கேபி முனுசாமி எல்லாம் எங்க சரி, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க இந்த எலெக்ஷனில்? கட்சி கட்டுப்பாடாக இருக்குது. நாங்கள் டாக்டர் சொல்கிற மாதிரி தான். இசிஜி நல்லா இருக்குது, இஇஜி பிரமாதமாக இருக்குது, அல்ட்ராசவுண்ட் நல்லா இருக்குது, எக்ஸ்ரே ஜோராக இருக்குது, பிளட் பிக்சர் நல்லா இருக்குது, பேஷண்ட்டு சேர்த்து போச்சுங்க. எலெக்ஷனில் என்ன ஆனீங்க கேட்டால் 1% ஓட்டு அதிகமாக வாங்கி விட்டார். 10 இடத்துல நின்று இது அப்பா 100 ஓட்டு வாங்கல, இந்த இடம் 11 இடத்துல நின்று 110 ஓட்டு வாங்கினா 10 ஓட்டு ஜாஸ்தி வாங்கிட்டேன், 10 வளர்ச்சி இருக்கிறாரு. இதை விட கேவலம் உண்டா? இதுக்கு மேலே எப்படிங்க அதிமுகவை தோக்கடிக்க முடியும்? மக்கள் சலிச்சு போயிட்டாங்க. அதனால தான் அவருக்கே தெரிஞ்சு போச்சு, இன்னொரு தடவை நின்னா காலி ஆகிடும் சொல்லி தேர்தலில் நிற்க முடியாத அளவுக்கு போயிட்டாரு. கட்சி காலி போயிட்டாரு, கதை விடுறாரு, புறக்கணிப்பு விடுறாரு. நிற்கிறதுக்கு தெரியும்ல அளவுக்கு அந்த கட்சி போயிடுச்சு. அது இதுக்கு மேலே இன்னும் என்ன கேவலத்தை எதிர்பார்க்குறீங்க? அதை சொல்லுங்கள். உங்கள் ஆசை என்ன? இன்னும் என்ன பண்ணாதான் அதிமுக இதை விட கேவலமாக போக முடியும்னு எதை வச்சு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு மேலே எதாவது கேவலம் உண்டா? பல இடங்களில் டெபாசிட் போயிடுச்சு, எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு பயந்துக்கிட்டார். அப்புறம் எங்கே இருக்குது கட்சி? இது சொல்கிறீங்க மக்கள் செல்வாக்கு இருக்குதுங்கிறீங்க. இதுதான் மக்கள் செல்வாக்குன்னா எனக்கு கூட இருக்குது, என்னை யாருக்குமே தெரியாது. தொண்டர்கள் செல்வாக்குன்னு, அதான் தொண்டர்கள், என்னையும் யாருக்கும் தெரியாது. அதிமுக தொண்டர்கள் நான் தான், தலைவன் நான் தான். உங்களை யாருக்கு தெரியும்? பழனிசாமியோட என்னை 10 பேத்துக்கு நிறையவே தெரியும். நான் தலைவன் ஆகிட முடியுமா? தொண்டர்கள் இருந்தால் ஏங்க இந்த மாதிரி தோக்குறாரு? ஏன் தோக்குறாரு? சசிகலா ஏன் சார் ஸ்ட்ராங்கா எடப்பாடி பழனிசாமியை பத்தி இப்படி விமர்சிக்க மாட்டாரு? அவங்களால கொண்டு வரப்பட்டவர், அவர் துரோகம் பண்ணார், அவ்வளோ. எடப்பாடி பழனிசாமி தைரியமா நல்லா தான் விமர்சிக்கிறாரு, நல்லா திட்டுறாரு சசிகலா. உங்களுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், எங்களுக்கு இல்லை கொண்டு வரப்பட்டவர்ன்றீங்க, அதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. அதை அப்படி யோசிச்சாக்கா அரசியலில் இருக்க முடியாது. அரசியல் உச்சிக்கு வந்தாங்கன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து ஏணியை ஒதுக்கிறது தான். ஏன்னா அந்த ஏணியை வச்சு அடுத்த ஆள் ஏறிடுவான். ஃபஸ்ட்டு வேலை வந்து நம்மளை ஏற்றி விட்டோன்னு தொலைச்சி கட்டுறது தான் நம்ம முதல் வேலை. அரசியல் அது தெரிஞ்சுக்கணும். அதனால தான் பதவி வந்தவுடனே அதை கரெக்டாக கடைப்பிடிச்சாலும் சசிகலா ஓரம் கட்டினார். சசிகலாவை பழனிசாமி ஓரம் கட்டல, மோடி நடுங்கினார் சசிகலாவை பார்த்து. அதனால தான் அவ்வளோ பெரிய ஃபேன்ஃபேரோட பெங்களூர் சிறையிலேருந்து வந்தவங்க உடனே காணாமல் ஏன் போனாங்க? தொலைச்சி கட்டி போடுவேன், அமலாக்கத்துறை வச்சு தொலைச்சி போடுவேன் நாங்கள் ஒன்றியானது பேசாமல் போயிடுச்சு. அதுதானே காரணம். பதவி பிரமாணம் ஏங்க பண்ணி வைக்காம வித்யாசாகர் போனதுக்கு என்னங்க காரணம்? என்ன காரணம்? 2 நாள் தீர்ப்பு வரும் அப்படின்றதுனால. தீர்ப்பு வரட்டுமே, வரலையே. தீர்ப்பு வந்தாக்கா அதுக்கப்புறம் கெஜ்ரிவால்லாம் ஜெயிலில் தான் இருந்தாங்க, ஜெயிலில் இருந்து தான் பதவி எடுத்துக்கிட்டாங்க. என்ன பண்ணிட முடியும்? எத்தனை தடவை ஒரு பொம்பளை ஜெயிலில் போடுவீங்க? பயந்து நடுக்கிட்டீங்க. அவங்க நடுக்கத்தை தான் நம்ம பார்த்து. சசிகலாவை பார்த்து பயப்படணும்னு அவசியம் என்ன சார்? தெரியலையே. நீங்கள் தான் அவ்வளோ க்ளோஸாக நீங்கள் தான் மோடி கிட்டே இருக்கீங்க, பழனிசாமிகிட்ட இருக்கீங்க, ஏங்க இப்படி பயப்படுறீங்கன்னு நீங்கள் கேட்டு சொல்லுங்களேன். மீடியாவில் தானே இருக்கீங்க. பழனிசாமி போன்ற வீரரை பார்த்ததே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த வீரர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க, அசிங்கமாக இருக்குது, உங்களை ஆதரித்து நாங்கள் பேசுகிறோம், எங்களுக்கு கண்ணாமிடான்னு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க சார் அப்படின்னு போய் கேட்டு வாங்க, சொல்லுங்கள். ராகுல் காந்தியை பார்த்து எவ்வளோ பயந்து மோடி நடுங்கி இருக்கிறாருங்கிறதுக்கு ராகுல் காந்தியினுடைய பேச்சில் நமக்கு தெரிஞ்சது இல்லை. 60 கேஸு வழக்குகள், 2 வருஷ சிறை தண்டனை, அரசு வீட்டிலிருந்து வெளியேற்றம், 55 மணி நேரம் தொடர்ந்து அமலாக்கத்துறை கேள்விகள். இவ்வளோ பயந்துருக்கார் இந்த மோடி. ஒரு சின்ன பையன் பப்பு, இந்த பூப்பு, இந்த கிழவன், இந்த சின்ன பையனை பார்த்து பயந்து நடுக்கிறதுக்கு இதை விட இன்னும் ஆதாரம் வேணும். அதே தான் இன்றைக்கி அவர் சொல்கிறார் பழனிசாமி.
ஜானகி போல் தயவு செய்து ஒதுக்கி கொள்ளுங்கள், என்னை ஆதரியுங்கள் அப்படிங்கிறார். இதுக்கு மேலே என்ன வேணும்? சார், ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கப்பட்டுக்கிட்டார். அது வந்து கட்சி எடுத்த முடிவு, நான் எடுத்த முடிவு இல்லை. ஒரு காலம் திருப்பி அவரை சேர்த்துக்கிறன்ற பேச்சையே ஆடலான்றார். எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் இனிமேல் தேவையில்லை. இவரை கட்சியும் இவரையும் ஓரம் கட்ட போகிறாங்க. இவர் என்ன சேர்த்துக்கிறது? அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா நீ தான் போய் கெஞ்ச வேண்டியிருக்கும். ஒன்று இவர் டேஸ் ஆர் நம்பர்டு. அந்த பயத்தில் தான் உளறிட்டு இருக்காரு. யாரையும் சேர்த்த மாட்டேன், யாரையும் சேர்த்த மாட்டோம். என்னத்துக்கு சொல்லணும்? என்ன இப்படிலாம் என்னை கை விட்றாதீங்க, ஒரு வேளை கேட்டால் எனக்கு தயவுசெய்து சேர்த்துக்கிறதுக்கு தான் அவெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க ஒன்றா சேர்ந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு ஸ்ட்ராங்காக போயிட்டாங்கன்னா நீ என்ன ஆக போகிற? அப்போ அதே விஷயத்த திருப்பி சொல்கிறேன். எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கினார் கலைஞர். இந்த கொடியெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. கொடியை வேணான்னாரு. கொடியில் வந்து அண்ணாவை படத்தை போட்டு கொடியை மாற்றிட்டார். உதயசூரியன் சின்னம் கிடையாதுன்னாரு. ரெட்டையிலன்னு ஒரு புது சின்னத்தை உருவாக்கி அதை ஜெயிக்க வச்சார். அதே மாதிரி பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன் எல்லாம் அத்தனை புகழேந்தி, ஜெயசிடி பிரபாகர், கேசி பழனிசாமி அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா இவர் கதி என்ன ஆகும்? இவர்கிட்ட யார் இருக்கா? ரெட்டரை அவர்கிட்ட தானே இருக்கும். அப்படியும் ரெட்டையில வச்சு தான் டெபாசிட் 8 இடத்துல போச்சு. அதையும் தான் காலி பண்ணிட்டீங்களே. இல்லை, அதுக்கான ஓட்டு அப்படியே இருக்கு. அதுக்கான ஓட்டு தான் அப்படியே நின்றுச்சு. அதான் நின்று டெபாசிட் போச்சு. அதுக்கான ஓட்டு 10 ஓட்டுன்னு காட்டிவிட்டார். ரெட்டைகளை வச்சுட்டு உலகத்தையும் சாட்சி பண்ணலாம் சொல்லிகிட்டு இருந்த அந்த ரெட்டையெல்லாம் மக்கி போச்சுங்க. மக்கி போச்சு. அது ஒரு காலம். நீங்கள் ரெட்டை இலையெல்லாம் மக்கி போய் உதிர்ந்த இலையை மாறிடுச்சு, சருகா மாறிடுச்சு. நான் தான் சொல்கிறேனே, ஜானகி மாதிரி எல்லாம் கட்சி இது அது இதுன்னு ஒரு 1000 பேரை கையில் வச்சுக்கிட்டு சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் உங்கள் கட்சி. இன்றைக்கி இவங்க இத்தனை பேர் சேர்ந்துட்டு அவங்க ஒரு தனி கட்சி ஆரம்பித்து தனி கொடியெல்லாம் ஆரம்பித்தாங்கன்னு நீ எங்கே போவ, என்ன ஆவேன்னு உனக்கு என்ன தெரியும்? சசிகலாம் பேச வேண்டியதில்லை. அவங்கெல்லாம் மேடையில் வந்து உட்காந்தாங்கன்னாவே அவங்களுக்கு பெண்கள் மத்தியில் ஒரு இனம் தெரியாத ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெண்கள் தலைமையில் யார் வந்தாலும் நம்ம நாட்டு பெண்கள்லாம் உடனே தள்ள வச்சு தூக்கிட்டு வச்சு ஆடுவாங்க. ஒரு விஷய ஞானமே இல்லாத ஜெயலலிதாவை வந்து புரட்சி தலைவின்னு சொல்லி படித்தவங்கலேருந்து சொன்ன ஊராட்சி இது. அரசியல் ஞானமே இல்லைங்கிறது வாஜ்பாய் கவுத்தனத்தில் உலகத்துக்கே தெரிஞ்சுது. அந்த டிவியில் அந்த பேட்டி கொடுத்தபோது சொன்னாங்க, பேசிக் நாலேஜே இல்லையா அரசியல், இப்படி ஒரு பொம்பளையவா வந்து இவங்க வந்து லீடராக வச்சுருக்காங்கன்னு உலகமே பார்த்து சிரிச்சுது. 13 நாளில் கவுத்துச்சு இல்லை வாஜ்பாய். அப்புறம் தான் கவுந்த அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ நம்ம எவ்வளோ முட்டாள்னு. அந்த உலகத்துக்கு ஒரு அறியாமையில் உழன்ற ஒரு அறியா சிறுமிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டே வாஜ்பாய் அந்தம்மா கவுத்தத்தை. அப்போ தான் தெரிஞ்சது. ஆனால் அவங்க என்ன கல்லூரி மாணவிகளை கேட்டாக்கா, உங்களுடைய இந்த தலைவர் லட்சிய தலைவர் யாருனாங்க, ஜெயலலிதா. ஏன்னா ஆண்கள்லாம் காலில் விழுந்துட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு வேண்டியது. நம்ம ஊர் பெண்களுக்கு ஆம்பளை காலில் விழுந்துட்டாலும் ஓட்டு போட்டுருவாங்க. சசிகலா அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஓட்டு வைக்கணும். சான்சஸ் ஆர் ஃபேவரி. ஓ, அப்படிதான் நீங்கள் செல்வாக்குன்னு சொன்னீங்க. ஆமாம், பெண்கள் மத்தியில் அந்தம்மா நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு ஆம்பளை காலில் விழுந்துட்டான்னா தலைவி தான். அவ்வளோ. நீங்கள் சீரியல்லாம் பாருங்கள், அதில் ஆம்பளை கேரக்டர்லாம் வரும். வாயே திறக்க மாட்டான், கையை கட்டி நின்றுக்கிட்டே இருப்பான். இந்த சீன் பூரா நின்றுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு சீன் இதே இருக்காது. என்னங்கம்மா, ஆமாம், அவ்வளோதான் அவன் டைலாக். ஆண்கள் அப்படி காட்டுறாங்க, அதனால தான் இந்த சீரியல்லாம் ஓடுது. பெண்கள் அப்படி காட்டினா தான் இப்போ சீரியலை பார்க்குறாங்க. ஒரு ஆண் வந்து ஆதிக்கத்தோடு பேசிக்கிட்டு போகிறான்னாக்கா அந்த சீரியல் ஓடாது. அதுதான் நம்ம பெண்கள் சைக்காலஜி. சசிகலா வந்தாங்கன்னா அந்த சைக்காலஜி பெருசாக எடுப்படும். ஏன்னா அவங்களுக்கு கணவர் இல்லை, குழந்தைகள் இல்லை, குடும்பம் இல்லை. அந்த மாதிரி தனக்காக என்ன பண்ணிக்க போகிறா? குடும்பம் இருக்குதோ, குட்டி இருக்குதோ, இதை சொன்னாவே போதும் நம்ம போலையோ போட்டு. இதெல்லாம் வச்சு தான் சசிகலா நான் சொல்லிக்கிட்டேன். இதையெல்லாம் அந்த அடிப்படையில் தான் அவங்க சசிகலாவை கொண்டு வர போகிறாங்க. ஏற்கனவே அந்த மூவெல்லாம் முடிஞ்சிடுச்சு. பழனிசாமியுடைய நாட்கள் என்னப்படுகின்றன. அடுத்த பேட்டி கூட அவர் இருப்பாரா இல்லையாங்கிறது தெரியாது. தலைமை பொறுப்புல அவர் தன்னை தலைவன் சொல்லி தனியாக சுற்றிக்கிட்டு இருப்பார். அவ்வளோதான். சசிகலா அந்த கொடநாடு வழக்கை பற்றி இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கொடநாடு வழக்கு அந்த முடிவு வந்தால் தான் எல்லாருக்கும் விஷயம் தெரியும். கொடநாடு வழக்கெல்லாம் முடியவே முடியாது. இல்லை, அதுக்கும் இந்த உட்கட்சி அரசியலுக்கு என்ன சம்பந்தம்?
வடநாட்டில் இருந்த பல விஷயங்கள் அந்த மாளுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி சாட்சி சொன்னால் பழனிசாமி என்ன ஆகுன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு லிங்க் இருக்கோ? அந்த லிங்க் இருக்கிறதா சொல்கிறாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணிட முடியும்ல, ஏன் முடியாது? ஏங்க பார்லிமெண்ட்டில் இந்துக்கள்னு சொல்லிக்கிட்டு சுற்றுறவங்க தான் வந்து தீவிரவாதியாக இருக்கான்னு சொன்னது ராகுல் காந்தி இவ்வளோ தான் சொன்னார். இந்துக்களையெல்லாம் கேவலப்படுத்தி விட்டார்னு பிரைம் மினிஸ்டர் அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணார் பார்த்தீங்களா? ஒரு பிரைம் மினிஸ்டரே வந்து அந்த மாதிரி பச்சையாக புழுகிறாங்கன்னாக்கா சசிகலா புழுக மாட்டாங்கிறதுல என்ன இருக்குது சொல்லுங்கப்பா. ஆமாங்க, அந்த கொலைக்கெல்லாம் இவர் தான் காரணம், நாங்களும் முடிஞ்சு போச்சு. எடப்பாடி அப்படி இது பண்ணுவாங்க. ஏன் பண்ணக்கூடாது சார்? அந்த அம்மா இப்போ வெளியிலே இல்லைங்க சார், ஜெயிலில் இருந்தாங்க. நாங்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடத்தி ஏற்பாடு பண்ணிட்டாருங்க எங்களுக்கு தெரிஞ்சு. அதனால தான் நாங்கள் ஜெயிலுக்கு வந்துட்டோம், மாட்டிக்கூடாதுன்னு வந்துட்டோம்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஓ, அப்போ இந்த உட்கட்சி பிரச்சனையில் கொடநாடு உள்ள தள்ளணும்னு நினச்சாக்கா இதை அந்த பழைய கதை தாங்க, ஈசாப் கதை தாங்க. ஆட்டுக்குட்டியை கொள்ளணும்னு முடிவு எடுத்துருச்சு. தண்ணி அச்சிங்கப்படுத்துகிற நினச்சி நீ அந்த பக்கம் இருக்கிற தண்ணி நான் எப்படி அச்சிங்கப்படுத்துவேன்னு கிடச்சி. நீ பண்ணலன்னு உன் பாட்டம் பண்ணியிருப்போம், உங்கள் தாத்தா பண்ணியிருப்போம், ஆட்டுக்குட்டி கொண்டு பிடிச்சி தீர்த்து கட்டுன்னு நினச்சாக்கா சாட்சியங்களை உருவாக்குறது பெரிய கஷ்டமா? இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, விக்கிரவாண்டி தேர்தலை அறிவித்த பிறகு கள்ளச்சாராய சாவுகள், விக்கிரவாண்டி தேர்தலை அறிவிக்கப்பட்ட பிறகு இவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை, தேர்தல் முடிகிறதுக்குள்ள பல கொலைகள் நடக்கும் திமுக மேலே. என்னைக்கு அவங்க 40க்கு 40 நாங்கள் வெற்றி பெற்றோம்னு சொன்னாங்களோ அன்னைக்கு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை கூட கூடாதுறான்னு முடிவு எடுத்துட்டாங்க. விக்கிரவாண்டியில் தோக்கடிக்கணுன்ற முடிவு வந்துட்டாங்க. அதுக்காக தான் இத்தனை சம்பவங்கள் நடக்குது. அதே மாதிரி தான் பழனிசாமியை ஒழிக்கணும்னு நினச்சிட்டாங்க, எத்தனையோ சான்றுகளை உருவாக்கிட்டு போயிட்டாரு. அப்போ நேரடியாக அவரை இது பண்ண முடியாது, இது மாதிரி பொய் சாட்சியை வச்சு தான் ஒழிக்கணும்னு நினச்சா 10 நிமிஷங்க. தலைவனை ஆவறது கஷ்டம், தலைவனை கொல்றதும் சொல்லணும், அவ்வளோதான். ஒரு டேம் கட்டுறது கஷ்டங்க, இடிக்கிறது ஒரு சின்ன குண்டு போகுது. அப்போ நேரடியாக அவருக்கும் சம்மந்தமே இருக்காது அந்த கொடநாடு விவகாரம். எனக்கு என்னங்க தெரியும், கொடநாட்டில் என்ன நடந்தது கூட தெரியாது. நீங்கள் தான் நீங்கள் தான் நிறைய கதை சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் திருப்பி கொடநாடு எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், கொடநாடு கேஸ் போட்ட உடனே பழனிசாமி கேஸ் போட்ட 2 அந்த கேரளா வாலிபர்களை ஜெயிலில் தள்ளினார். அப்போ தான் உலகத்துக்கே தெரிஞ்சது இவர் அதில் சிக்காம தான் இவர் ஏன் அந்த கேஸ் போட்ட 2 பேர்த்து மேலே வழக்கு போட்டு ஏன் ஜெயிலில் தள்ளினாருன்னு கேட்டப்போ தான் ஒரு வேளை இவருக்கு லிங்க் இருக்குமென்னு சந்தேகம் வந்தது. 2 பேர்த்த ஏங்க உள்ள தள்ளினார் அவர்? வழக்கு போட்டவனை ஜெயிலில் போட்டார். உண்மை குற்றவாளிகளை அவரை கண்டுபிடிக்க பயங்கரமாக முயற்சி எடுத்தார் சார். உண்மை குற்றவாளி அவன் தான் சொல்கிறானே, யாருன்னு சொல்ல அவனை ஏன் கைது பண்ணீங்க? அவங்க சொன்ன பிறகு தானே கொடநாட்டில் இப்படி நடந்ததுங்கிறது தெரிஞ்சுது. அப்புறம் அந்த டிரைவர் சாகிறான், சாட்சி சொல்ல வர்றவங்களாம் செத்து போகிறான் அவருடைய ஆட்சி காலத்தில். நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இதுக்கும் அதுக்கு என்ன சார் சம்பந்தம்? பழனிசாமியை கற்று எடுத்துகிட்டு போனார், நீங்கள் கேட்பீங்க, கேட்டுட்டு காப்பாற்றுங்க. நீங்கள் தான் ட்ரை பண்ணி காப்பாற்றுங்க. சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி சார்.